வணக்கம். வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹக்கா நூடுல்ஸ் வீட்லயே எப்படி ஈஸியா செய்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு இந்த ஹக்கா நூடுல்ஸ் செய்யறதுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ அந்த நூடுல்ஸ் மாதிரியே கொஞ்சம் நீள நீளமா கட் பண்றது எப்படின்னு தான் நான் முதல்ல சொல்லப் போறேன். முதல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டா, இது செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கேரட் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவிட்டு 2 பக்கமும் கட் பண்ணிட்டு நல்லா இப்படி வச்சுக்கோங்க பேலன்ஸ்டா. எங்கேயும் உருளாத மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சைடாக கட் பண்ணுனா உங்களுக்கு இதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி எல்லா கேரட்டையும் ஃபுல்லாக முதல்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமா இதை ஒரு 4, 5 ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நீல வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் பெரிய கத்தியாக இருந்துச்சுன்னா, அதுவும் கத்தி ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக கட் பண்ணிடலாம். பாருங்க, இதே மாதிரி தான் கட் பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கேரட்டை கட் பண்ணிவிட்டு தனியாக வச்சிடலாம். இப்போ எல்லா கேரட்டையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி எல்லா கேரட்டையும் கட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம முட்டைக்கோஸ் கட் பண்ண போகிறோம். இந்த முட்டைக்கோஸு நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் மீடியம் சைஸ் முட்டைக்கோஸாக எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். இப்போ மேலே இருக்க காம்பை தனியாக எடுத்துடுங்க. தனியாக எடுத்ததுக்கப்புறம் முதல்ல 2ஆக கட் பண்ணிக்கோங்க. 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மறுபடியும் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த 2ல் முதல்ல பாதி மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அந்த 2ஆக கட் பண்ணதுலேயே கொஞ்சம் அந்த காம்பு வரும் இல்லைங்களா? அதையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு மறுபடியும் நான் அந்த 2ஆக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி விட்டுட்டு பாருங்க, இதில் இன்னும் கொஞ்சம் அந்த கால் பகுதியிலேயே கொஞ்சமாக காம்பு இருக்குது பாருங்கள். அந்த தடிமனான பகுதியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடுறோம். ஃபுல்லாக இந்த மாதிரி எடுத்துடுறோம். எடுத்துட்டு அதை நல்லா திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா நம்மளுக்கு ஃப்ளாட்டன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கட் பண்ணுறது ஈஸி. இப்போ நம்ம கட் பண்ணணும்னா நல்லா நீள நீளமாக அழகாக வந்துடும். பாருங்கள் எப்படி வந்திருக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இந்த நான் செய்ய போகிறது இன்றைக்கி ஒரு 250 கிராம் அளவு நூடுல்ஸ். அதுக்கு இந்த கால் பகுதி முட்டைக்கோஸ் சரியாக இருக்கும். அடுத்ததாக குடமிளகாய். இந்த குடமிளகாவையும் முதல்ல காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த குடமிளகாயில் ஒரு கோடு மாதிரி வரும் இல்லைங்களா? அதோட கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு உள்ளே இருக்க இந்த வெள்ளை பகுதியும் கத்தியில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு அதையும் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம வச்சுக்கிறோம். இப்போ கேரட் கட் பண்ணியாச்சு, முட்டைக்கோஸ் கட் பண்ணியாச்சு, குடமிளகாய் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வெங்காயம். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அதையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு காம்பு எடுத்துட்டு காம்பு எடுத்த பக்கமே நீங்கள் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அது அப்படியே சன்னமாக ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வந்துடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே எடுத்திங்கன்னா நீள நீளமாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சாச்சு. நான் இன்றைக்கி செய்ய போகிற அளவு தாராளமாக ஒரு 3 பேர் சாப்பிட்லாம். இப்போ வெங்காயம், கேரட், முட்டைக்கோஸ் கூட குடமிளகாய் எடுத்திருக்கோம். இப்போ நான் இங்கே ஒரு பெரிய பவுலில் 2 லிட்டர் பக்கமாக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இந்த கொதிக்கிற தண்ணியில் அடுத்தது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 250 கிராம் நூடுல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே போட்டுட்டு ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் கரெக்டாக நீங்கள் கிளாக் பார்த்துட்டு 30 செகண்ட் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக 30 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நூடுல்ஸ்க்கு தகுந்த மாதிரி மாறுபடும். நீங்கள் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எனக்கு 2 நிமிஷம் 30 செகண்ட் தான் ஆச்சு. அந்த 2 நிமிஷம் 30 செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நூடுல்ஸ் வெந்து வந்திருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது. கொஞ்சம் கூட கடையில் வாங்குகிற மாதிரியே உங்களுக்கு நூடுல்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நான் முதல்ல வடிகட்டி வச்சுக்கிறேன். வடிகட்டிட்டு இது கொஞ்சமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாத இருக்கணுங்கிறதுக்காக வடிகட்டினதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக பச்சை தண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டிங்கன்னா அது நல்லா அந்த ஹீட் போயிடும். அதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி விட்டுருங்க. ஆயில் ஊற்றிட்டா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது ஆறட்டும், அப்படியே இருக்கட்டும்.
இந்த மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நூடுல்ஸ் செய்றது ரொம்ப ஈஸி. இந்த மாரி நல்லா வெயிட்டே இல்லாத ஒரு ஈஸியா சீக்கிரமா வேகுற மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இரும்பு பேனு. எடுத்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பக்கமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. அடுப்பு ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். அதில நீல வாக்குல அரிஞ்ச வெங்காயத்த முதல்ல போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வணங்கட்டும். அது கூடவே கட் பண்ணி வச்ச கேரட் 1 போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வணக்கி விட்டுடுங்க. ஒரு 30 செகண்ட் வணங்குனா போதும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு அந்த கிரன்ச்சினஸ் போக்கூடாது. அடுத்ததா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோஸ் போட்டுக்கிறோம். அதையும் அதே மாதிரி ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா வணக்கி விட்டுறோம். அடுத்ததா இதுலயே நான் குடமிளகா கடைசியா போடுறேன். போட்டுட்டு மறுபடியும் அது ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா வணக்கி விடுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமா சர்க்கரை 1 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே நான் இங்க ஒரே 1 டீஸ்பூன் இதில வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன்லேருந்து கொஞ்சம் சேர்த்து ஒரு 1 1/2 டீஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. அது கூடவே நானு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சில்லி சாஸ் எடுத்திருக்கேன். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாரி இதில மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா மட்டும் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1 1/2 டீஸ்பூன் பக்கமா மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்க நூடுல்ஸ் நல்லா ஆறிருச்சு. இப்படி இத உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் நம்மளோட நூடுல்ஸ் ரெடி. பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா இருக்கு. இப்ப நல்லா 2 கரண்டி வச்சுக்கோங்க. நம்ம கடையிலனா அவங்க ஈஸியா எடுத்து சாட்டே பண்ணிருவாங்க. நம்மளால அப்படி முடியாது. 2 கரண்டி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்ககிட்ட வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா, அத போட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் கெட்சப்போட. என்கிட்ட வெங்காயத்தாள் இல்லாதனால நான் விட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நீங்க ஒரே ஒரு கெட்சப்போட சர்வ் பண்ணுனா அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஹக்கா நூடுல்ஸ். வீட்லயே ஈஸியா செஞ்சிரலாம். அவ்வளோதான். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வெஜிடபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கிட்டா, நீங்க போய் கடையில வாங்கணும்னு அவசியமே இல்ல. ஒரே ஒரு 10 நிமிஷத்துல ஈஸியா செஞ்சிரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம தம்ஸ் கிச்சன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.